அன்பார்ந்த ஆசிக் தோழர் நேயர்களே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். இந்த விஷயம் என்பது நம் வாழ்க்கையில் பல விஷயங்களை மீட்டெடுத்து நம்மை நேர்வழி செலுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்படி என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகம் முழுக்கவே இன்னைக்கு ஆய்வு செய்தும் கண்டுபிடிக்க முடியாத, புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம் உடலில் இருக்கக்கூடிய உயிர். இந்த உயிர் என்ற ஒரு விஷயம் நம்ம உடலில் இல்லையாட்டி நாம் வெறும் சடலமாகத்தான் கிடப்போம். இயங்காத வகையில் தான் நம்ம இருப்போம். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பவர் வேணும். ஒரு லைட் எரியணும்னா அதில் மின்சாரம் தேவை. அதுபோல் ஒவ்வொரு விஷயமும் இயங்கணும்னா ஒவ்வொரு ஆற்றல் தேவை. அப்போ மனித உடல் இயங்கணும் அப்படின்னாலே அந்த இயக்கத்திற்கு பருப்பொருளாக இருக்கக்கூடியது உயிர். ஸோ இந்த உயிர் எப்படி உருவாச்சு, இந்த உயிருக்கு உயிர் இருக்கா, இந்த உயிர் எங்கு செல்கிறது இறுதியாக அப்படிங்கிற இந்த உயிரை குறித்த தொடர்புடைய கேள்விகள் அனைத்தையும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேள்விகளாக கேட்கலாம். வாங்க நம் உடலில் ஒட்டி இருக்கக்கூடிய இந்த உயிரை குறித்து பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம். அன்பார்ந்த உறவுகளே, இந்த உலகத்தில் ஆதம் நபி காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் உயிர் என்பது நிச்சயமாக இருந்திருக்கு. உயிர் இல்லாமல் நம்மளால் இயங்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த உயிர் எங்கு செல்கிறது, எப்படி உருவாகிறது அப்படிங்கிற கேள்விதான் இவ்வளவு ஆண்டுகளாக மனிதர்கள் மத்தியில் இருந்துச்சு. பொதுவாக மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் மார்க்க விளிம்புகளின் அடிப்படையில் சில விஷயங்களை படித்து புரிந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது எல்லாமே ஒரு மறைக்கப்பட்ட செய்தியாக, நம்பிக்கையாக இருந்துச்சு. ஆனால் மற்றொரு பக்கம் அறிவியல் இல்லை உயிரை பற்றி நாங்கள் கண்டுபிடிப்போம், எவ்வளவோ கண்டுபிடிச்சிட்டோம், இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அறிவியல் களத்தில் இறங்கி பல நூற்றாண்டுகளாக ஆய்வு செஞ்சுட்டு இருக்குது. அவங்களால உயிரை பற்றி தெரிந்து கொள்ளவே முடியலை. உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் செயற்கையாக உருவாக்குறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை பயன்படுத்தி உடல் உறுப்புகளை உருவாக்குறாங்க. எந்த அளவுனா நம் உடலில் இருக்கக்கூடிய செல்களை கூட அவர்கள் அப்படியே கொண்டு வரக்கூடிய விஷயத்தையும் இன்றைக்கி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாமே செய்து இறுதியாக பேட்டரி போட மறந்துட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த செல்களை இயக்கக்கூடிய உயிரை அவங்களால உற்பத்தி செய்ய முடியல. காரணம் ஏன்? உயிரை படைத்தவன் நம்மை படைத்த இறைவனாக இருக்கிறான். அதனால் அந்த உயிரை நாம் எக்காலமும் அதை படைக்க முடியாது. அடிப்படை ரா மெட்டீரியல் உயிர் தான். இன்றைக்கி எவ்வளோ பொருட்கள் தயாரிக்கிறோம், அதோடைய ரா மெட்டீரியலை யார் தயாரித்தா? இரும்புகளை வைத்து பல சாதனங்களை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். அந்த இரும்பை யார் படைத்தார்? உலகத்தில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை யார் படைச்சா? அப்போ அந்த ரா மெட்டீரியலை வச்சு தான் நம்ம பல கட்ட வடிவமைப்பாக செய்கிறோம். ஒரு பொருள் அதை பல வடிவமாக மாற்றுறோம். உதாரணத்துக்கு குருடாயில் எடுக்கிறோம். அந்த குருடாயிலிருந்து என்ன பண்ணுறோம், நம்ம கச்சா எண்ணெயாக பல்வேறு வடிவங்களில் வருது. அது பெட்ரோலாக வருகிறது, டீசலாக வருகிறது, இறுதியாக தார் என்ற அளவுக்கு அது போகுது. அப்போ அந்த ஆரம்பத்தில் உருவான அந்த குருடாயில், நிலத்தடியில் இருக்கக்கூடிய அந்த ஆயிலை, அந்த கச்சா எண்ணெயை உருவாக்கியது யார், கொடுத்தது யார்? அப்போ அப்படிப்பட்ட கேள்வியில் இந்த உலகத்தில் பல ரா மெட்டீரியல் இருக்குல்ல, அதுபோல் இந்த மனிதன் உருவாவதற்கான ரா மெட்டீரியல் என்பது உயிர் தான். இந்த உயிரை கொண்டு தான் எல்லாமே இங்கே சாத்தியமாயிட்டு இருக்கு. இன்றைக்கி உடலில் மருத்துவர்கள் பல்வேறு ஸ்கேன் பண்ணுறாங்க. உடலில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களும் தெரியுது. சிடி ஸ்கேனு, எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ, அல்ட்ரா ஸ்கேன், எல்லா ஸ்கேனும் பண்ணுறாங்க. உடலில் எல்லா உறுப்புகளும் நமக்கு தெரியுது. ஆனால் உயிர் எங்கே இருக்குதுன்னு மட்டும் அவனால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் உயிர் இருக்கிறத மருத்துவர்கள் ஒத்துக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட நிலை தான் இன்றைக்கி அறிவியல் உலகம் திண்டாடி கொண்டிருக்கிறது. ஒரு ரோபோ உருவாக்குறாங்க, அதை இயங்கணும்னா கூட கரண்ட்டு தேவை. கரண்ட் இல்லாமல் அந்த ரோபோ என்ன பண்ணாது, இயங்காது. இப்படி தான் மனிதனுடைய அறிவு என்பது இருக்குது. ஸோ இந்த சிச்சுவேஷனில் உயிரை குறித்த பல்வேறு கேள்விகள் இன்றைக்கி எழுந்துட்டுருக்கு. ஆனால் என்ன தான் நீங்கள் கேள்வி கேட்டாலும் திரும்ப அந்த கேள்விக்குள்ளே தான் நம்ம அது முடிவில்லாமல் சுற்றிகிட்டே இருப்போம். உதாரணத்துக்கு உயிர் யார் படைச்சா? இறைவன். ஸோ உயிர் நம்ம உடலில் இருக்குது. அந்த உயிரை நம்ம உடலிலிருந்து போன பின்னாடி அது எங்கே போகுது? அந்த உயிருக்கு உயிர் இருக்கா? உயிர் என்பது இருக்குன்னு நம்புகிறோம். அப்போ அந்த உயிர் என்பது இயங்குதுன்னு நம்புகிறோம். அப்போ அந்த உயிருக்கு உயிர் இருக்கா? உயிருக்கு வடிவம் இருக்கா? அது எப்படி இருக்கும்? ஒரு உயிரும் இன்னொரு உயிரும் உரையாடு கொள்ளுமா? அப்படிங்கிற பல கேள்விகள் நம்ம கேட்கும் போது அதற்கு விடையே இல்லாமல் திரும்பி அந்த கேள்வியோட இறுதி நோக்கி நம்ம போவோம். அப்புறம் குழம்பி போய் திரும்பி நம்ம வந்துடுவோம். அப்படிங்கிறத எதர்ச்சியான உண்மையாக இருக்குது. அப்போ இந்த உயிரை குறித்து அடிப்படையில் நம்ம சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். முதலாவதாக இந்த மார்க்கம், இந்த உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த உயிரை குறித்து தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விளக்கிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலகட்டங்களில் ஒரு யூதன் கேட்குறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை பற்றி உங்கள் இறைவன் என்ன சொல்லியிருக்கான்னு. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுடைய அந்த வார்த்தையை வாங்கி அவன்கிட்ட திருப்பி சொல்கிறாங்க. இறைவன் சொல்கிறான், உயிரை பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்களா?
உயிரை பற்றிய அறிவு ஞானம் என்பது உங்களுக்கு கொடுக்கப்படலை, குறைவாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் உயிரை பற்றி நீங்கள் பெரிய டிஸ்கஷன்லாம் பண்ண வைக்காதீங்க. அது எனக்கானது, அது எனது ஞானத்திற்கு எனது அறிவுக்கு உட்பட்டது, அதாவது என் புறம் இருக்கிறது அந்த ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெளிவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டான். அப்போ அல்லாஹ் விளக்கணும்னா, நபிகள் எவ்வளோ பெரிய நபிகள், அவங்கள உருவாக்குவதற்காகத்தான் ஒட்டுமொத்த உலகத்தையே இறைவன் உருவாக்கினான் அல்லவா? அப்படிப்பட்ட நபிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயிரை குறித்த விளக்கத்தை கொடுத்துருக்கலாம்ல. கொடுத்துருந்தா இன்றைக்கி நம்மளாம் தெரிஞ்சிருப்போம்ல. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த உயிரை குறித்த விளக்கத்தை கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது கொடுத்துருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய அளவில் அது புரிஞ்சிருக்கும். ஆனால் கொடுக்கல. அப்படிப்பட்ட நபிக்கே கொடுக்காத அந்த விளக்கம் நாம் எப்படி அது பெற முடியும்? அப்படி இருந்தும் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, உயிரை குறித்த அந்த கேள்வி எது மர்மமாக இருக்கோ, எது மூடி வச்சுருக்காங்களோ, எது ரகசியமாக இருக்கோ அதை குறித்து தான் மனித அறிவை என்ன பண்ணுவோம்னா தேட ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த உயிரை குறித்து தேடும்போது தான் மனுஷன் வேறு ஒரு பரிணாமத்தில் சில விஷயங்களை அது பொய்ன்னு தெரிஞ்சு ஏற்றுக்கிறான். அது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, பேய் பூதமாகட்டும், அல்லது ஜடாமுனின்வாங்க, கொல்லிவாய் பிசாசு அப்படின்வாங்க. அதே போல் சில வீடுகள் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் இங்கே ஜடாமுனி அப்படின்னு எழுதி திரும்பி போன் போட்டிருப்பாங்க, படிச்சுட்டு போயிருமாமா. ஒரு படத்தில் கூடி வரும், பேயெல்லாம் படிக்க கற்றுருக்கு, இவங்க படிக்க கற்றுக்கலையே அப்படிங்கிற மாதிரி. இது போல் பேய் கதைகள் தெளிவாக தெரியும். பேய் என்பதும் அல்லது இது போன்ற விஷயங்கள் ஆலமரத்தில் தொங்குது, இங்கே இருக்குது, இது போன்ற எல்லா கட்டுக்கதைகளும் செயற்கையாக உருவாக்கப்பட்டது தான். அப்போ இதை வைத்து படங்கள் உருவாக்கப்பட்டு ஒரு போலியான பயத்தை உருவாக்குது. இது போலின்னு தெரிந்தும் ஒரு சுவாரஸ்யத்திற்காக நம்ம அதை பார்க்குறோம். அப்போ உயிரை குறித்தும் அப்படி தான். அப்போ இது போன்ற விஷயங்கள், இந்த உயிரை குறித்து பேசுவது, போலியாக என்ன பேசினாலும் பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது, இது எப்படியாவது ரகசியம் அதை தெரிஞ்சுக்கணும்னு. அப்போ அந்த போலியாக பார்த்து இறுதியில் எங்கே போய் நிற்கிறான்னு கேட்டேன்னா, போலியாக ஒரு உயிர் ஒருத்தர் மேலே வந்துச்சு, அவர் குறி சொல்கிறாருங்கிற அளவுக்கு போய் நம்பிட்டு நிற்கிறான். அப்போ என்னென்னா, இந்த சமூகம் ஒரு வழிதவறிய இடத்தை நோக்கி போயிட்டுருக்கு. உயிரோடு இல்லாமல் இறந்தவர்கள் எல்லாமே என் உடலில் வந்துட்டாங்க. இதோட கொடுமை என்னென்னா, இஸ்லாம் சமூகத்தில் இருக்குது, இறந்த அவுளியாக்கள் என் உடம்புல வரான், என் வேறு இடமே கிடைக்கலையா, பழனி பாபா கேட்ட மாதிரி என் இடமே கிடைக்கலையா வேறு எங்கேயுமே, அவர் உடம்புல ஆடுறாராமா, குறி சொல்கிறாராமா. அப்போ இந்த பழக்கம் என்பது இந்த சமூகம் முஸ்லீம் இல்லாமல் முன்னாடி இருந்த ஜாஹிலியான காலத்தில் இருந்த அந்த நிலையிலேயே தானும் இப்போ இவர் இருக்க விரும்பணும்னு நினச்சிட்டு இருக்கு. அதனால தான் பல்வேறு அவுளியாக்களுடைய பேர்களை சொல்லி அவர் என் மேலே இறங்கிட்டார். இதோட கொடுமை என்னென்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மேலே இறங்கிட்டாங்கங்கிற அளவுக்கு கேடுகட்ட நிலையில் சில முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க, குறி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இறந்த எந்த உயிரும் இன்னொரு உயிரோடைய உடம்புக்குள்ளே இறங்காது அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அவருக்கும் இந்த உலகத்துக்குமான தொடர்பு முடிஞ்சிருச்சு. ஆனால் இறந்தவர்கள் சில விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க. அது நான் பின்னாடி விளக்கமாக சொல்கிறேன். அது நம் கனவில் எதிரொலிக்கக்கூடிய நிலைகளும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட நிலையில் தான் ரூஹ் என்ற விஷயத்தை நம்ம இங்கே அணுக கடமைப்பட்டிருக்கின்றோம். ஸோ அப்போ இந்த ரூஹ் எங்கிருந்து வருது, எப்படி போகுது அப்படிங்கிற விஷயங்களை இங்கே நம்ம தெளிவாக பார்ப்போம். முதலாவதாக இன்னைக்கு ரூஹை குறித்து பல்வேறு கருத்துக்கள் இருந்தால் கூட ஹதீஸும் குர்ஆனும் தெளிவாக சொல்கிறது. இந்த ரூஹ் என்பது எப்போது படைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால், நம் கருவில் இருக்கக்கூடிய சமயத்தில் ரூஹ் படைக்கப்பட்டதுன்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் கிடையாது. ரூஹ் என்பது எப்போ படைக்கப்பட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்வார்கள், ஆன்மாக்களுடைய உலகம். இந்த ஆன்மாக்களுடைய உலகம் எப்போ ஆரம்பமாச்சு தெரியுங்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைப்பதற்கு முன்பாகவே அல்லாஹ் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும், இதுவரையிலும் பிறந்த மக்கள், ஆதமிலிருந்து இன்று வரையும் பிறக்கக்கூடிய மக்கள், இந்த அனைவருடைய ரூஹையும் ஆல்ரெடி முன்பாகவே இறைவன் ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்லக்கூடிய ஆன்மாக்களின் உலகத்தில் படைத்து விட்டான். படைத்த பின்பு தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறான். அப்போ ஆல்ரெடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரூஹும் அதில் இருந்திருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ரூஹும் அதில் இருந்திருக்கு, மலக்குமார், குறிப்பாக ஷஹாபிகளுடைய ரூஹுகள், குறிப்பாக ரசூல்மார்களுடைய ரூஹுகள் எல்லாமே இருந்திருக்கு. அப்போ ரசூல்மார்களுடைய ரூஹுகள் இருந்திருக்கு, இன்னும் பல மனிதர்களுடைய நல்லடியார்களுடைய ரூஹும் அதில் இருந்திருக்கு. அப்போ முதலாவதாக அல்லாஹூ அப்படிப்பட்ட அந்த ஆலமுல் அர்வாஹில் இருந்து தான் ஒரு ரூஹை எடுக்கிறான். அந்த ரூஹை எப்படி அவன் படைக்கிறான்னு கேட்டேன்னா, தன் கையால் எடுத்து தன் மூச்சில் முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மண்ணில் படைக்கிறான்ல, மண்ணில் படைக்கும் போது அந்த முதல் ரூஹ் எடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஊதுறான். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரூஹ் காலிலிருந்து மேலே ஏறிக்கொண்டே செல்கிறது. செல்ல இடுப்பு பகுதியை நோக்கி அடைகிறது. எந்திரிக்க ஒரு முயற்சி செய்கிறார். இது குறித்து தான் குர்ஆனில் ஒரு வசனம் வரும், மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறான், முந்திரி கொட்டையாக இருக்கிறான், அவசரப்படுறான் அப்படிங்கிறத குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான். அப்போ அப்படிப்பட்ட நிலையில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு முதல் ரூஹ் ஆலமுல் அர்வாஹிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்து ஊதுறான். படைச்சு பின்பு அந்த கதைகள் உங்களுக்கு தெரியும். அங்கே இருந்தால் சொர்க்கத்தில் இருந்தாங்க, ஷைத்தானுடைய தீண்டுதல் ஆச்சு, உலகத்துக்கு வந்தாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஒருத்தர் தேடிக்கிட்டாங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்தால் ஹாபில் காபில் என்ற நபர்கள் படைக்கப்படுகிறார்கள். அப்போ அவர்களுக்கு அல்லாஹூ எப்படி ரூஹ ஊதுறான், இதுதான் இந்த முதல் கட்டம். அப்போ இந்த ஹாபில் காபில்
இவங்க பிறக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இவங்களுக்கு அல்லாஹ் எப்படி ரூஹை ஊதுறானா, இதுதான் முதல் நிலை. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு ரூஹை எப்படி ஆரம்பிக்கிறாங்க, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரையும் நடக்கக்கூடிய ப்ராசஸ் என்னன்னு ஹதீஸ் தெளிவாக சொல்கிறது. முதல் 40 நாள், அதாவது ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய 40வது நாள் விந்து என்பது உருவாகும். அதாவது அந்த குழந்தை உருவாவதற்கு முன்னாடி இந்த விந்து என்பது கருவாக ஆரம்பமாகக்கூடிய முதல் நிலை 40 நாளில். 40வது நாள் விந்து, அடுத்த 40வது நாள் இரத்தக்கட்டியாக மாறும். அதற்கு அடுத்த 40வது நாள் சதைப்பிண்டமாக மாறும். இறுதியாக 120வது நாளில், அக்யூரேட்டா ஹதீஸில் வருது, 120வது நாளில் தான் ரூஹ் என்பது ஊதப்படுகிறது. இந்த ரூஹை ஒரு ரூஹை கொண்டு வரக்கூடிய மலக்கு என்ன பண்ணுறாரு, கொண்டு வந்து அந்த கருவில் ஊதுகிறார். இப்போ நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்குவோம். இப்போ அவங்களுக்கு கரு உண்டாயிருக்குல்ல, இது 40 நாளில் விந்து நுத்ஃபாவாகுது, அப்புறம் ஹலக்கா, முத்ஹா, அப்புறம் இஜாமா, அப்புறம் லாஹ்மா, அப்புறம் மனிதாக மாறுறாங்க. அப்போ அந்த 40 நாள் விந்து, அப்புறம் உங்களுக்கு ரத்த கட்டியாக மாறுது. அதுக்கப்புறம் ஒரு சதைப்பிண்டமாக மாறுது. அப்போ இந்த சதைப்பிண்டமாக மாறுது பார்த்தீங்களா, 120வது நாள். இப்போ எந்த மூமெண்ட்டும் கிடையாது, உள்ள சதைப்பிண்டம் தான் இருக்குது. இந்த சமயத்தில் தான் மலக்கு என்ன பண்ணுறாங்க, ஆலமுல் அருவாகில் ஆல்ரெடி உருவான அந்த உயிரை எடுத்து கொண்டு மலக்கு பெண்ணுடைய கர்ப்பப்பையில் அந்த சதைப்பிண்டத்தில் 120வது நாள் உருவான சதைப்பிண்டத்தில் ஊதுறாங்க. ஊதின பின்னாடியே அது மூமெண்ட் ஆக ஆரம்பிச்சிருது. அப்போ ஒரு பெண் எப்போ உணர்றான்னு கேட்டிங்கன்னா 120வது நாளில் அவன் உணர ஆரம்பிப்பான். அதுவரையும் உள்ளுக்குள்ளே ஏதோ இருக்குன்னு தெரியும், சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ மூமெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது லைட்டாக உணர்வா தவிர அவனால் ஹார்ட் பீட்டை கேட்க முடியாது. அப்போ 120வது நாள் அக்யூரேட்டாக அந்த ஹார்ட் பீட் என்பது கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு தாய் தனது கர்ப்பத்தில் உருவான குழந்தையுடைய இதய துடிப்பை துல்லியமாக 120வது நாளுக்கு மேலே கேட்க முடியும்னு சொல்லிட்டு இந்த மருத்துவ உலகம் கூட சொல்லிட்டு இருக்கு. அப்போ தெளிவாக அந்த ஹார்ட் பீட்டை அந்த பெண் உணரக்கூடிய சமயத்தில் தான் ஒரு பெரிய மகிழ்ச்சி உருவாகுது. ஏன்னா அந்த ஹார்ட் பீட் என்பது 2 இதயங்களை போல துடிச்சிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளே. இது பெரிய ஒரு மகிழ்ச்சியான தருணமாக பெண்களுக்கு அமையும். அப்போ இதுதான் இந்த இடத்துல ஒரு ப்ராசஸில் நிகழுது. அப்போ இந்த ஹார்ட் பீட் வர்ற வரைக்கும் அந்த இடத்துல உடல்கள் தான் உருவாகுது. அப்போ கருவறைக்குள்ளே நடக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே உடல் உருவாகக்கூடிய ப்ராசஸ் தான் தவிர உயிர் கிடையாது. உயிர் 120வது நாள் தான் உள்ள என்ட்ரி ஆகுது. அப்போ இந்த உடலோடு உயிர் உள்ளே போய் என்ட்ரி ஆன பின்னாடி தான் அந்த குழந்தைக்கு எல்லா ஆற்றலும் பிறக்கிறது. இறுதியாக அந்த குழந்தை பிறந்து வெளியே வந்துடுது. அப்போ எதோடு வருது, ரூஹ் என்பது ஆலமுல் அருவாகில் இருக்குது. ஆலமுல் அருவாகில் இருந்து 2வது கட்டம், இது என்ன சொல்லுவாங்கன்னா ஆலமுல் அர்ஹாம், கருவறை இருக்குல்ல, அதோடைய உலகம்னு சொல்லுவாங்க. அப்போ ரூஹுடைய முதல் உலகம் ஆலமுல் அருவாக், 2வது உலகம் ஆலமுல் அர்ஹாம். அர்ஹாம்ங்கிறது கருவறை உலகம். இங்கே உயிரும் உடலும் ஒன்று சேரும். உடல் கருவறையில் உருவாகுது, உயிர் ஆலமுல் அர்ஹாம்லேருந்து 2வது கட்டமாக ஆலமுல் அர்ஹாம் என்று சொல்லக்கூடிய கருவறை உலகை நோக்கி வருது. அப்போ இந்த இரண்டுமே மெர்ஜாயிருது பார்த்தீங்களா. மெர்ஜான பின்னாடி தான் ஒன்றாக சேர்ந்து பிணைந்த பின்னாடி கருவாக இருந்து அந்த குழந்தை வெளியே வருது. இப்போ இந்த குழந்தை வெளிவந்த பின்னாடி 30 வயசோ 40 வயசோ 60 வயசோ 100 வயசோ எவ்வளோ வயசாக இருந்தாலும் இந்த உடலும் உயிரும் பிணைந்து ஒன்றோடு ஒன்றாக இந்த உலகத்தில் நடமாடிக்கொண்டிருக்கும். அதனால தான் பாருங்கள் 60 70 100 வயசெல்லாம் எவ்வளோ தக்தீர் வச்சுருக்கானோ அவ்வளோ வயசு நம்ம வாழ்கிறோம்ல. வாழக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் தக்தீரை முடிவு செஞ்சு அவனுடைய இறுதி தருவாய், அந்த ரூஹு பிரியக்கூடிய தருவாய் வரக்கூடிய சமயத்தில் மலக்குமார்கள் எந்த மலக்கு கொண்டு உள்ளே என்ட்ரி பண்ணார உயிரை அவர் தான் எக்ஸிட் பண்ணுவார், வெளியே எடுப்பார். அப்போ அந்த மலக்கு அதே மலக்கு தான் இறைவன் அனுப்புகிறான். அப்போ வெளியே எக்ஸிட் பண்ணும் போது ரொம்ப நாளாக ஒட்டி பிணைந்திருந்த அந்த ரூஹு எடுக்கக்கூடிய சமயத்தில் அவ்வளோ வலிவேதனையாக இருக்கும். அது மிகப்பெரிய அளவில் பிணைந்து இருக்கும். அப்போ அந்த ரூஹ் எடுக்கக்கூடிய மலக்கு அந்த சமயத்தில் வெளியே எடுப்பார். அப்போ 2 உலகங்களை நம்ம பார்த்தோம், ஆலமுல் அருவாஹ் பார்த்தோம், ஆலமுல் அர்ஹாம் கருவறை உலகம் பார்த்தோம். இந்த குழந்தை வெளியே வந்த பின்னாடி ஆலமுல் அஜ்சாம், அதாவது உடல்களுடைய உலகம். இந்த உடல்களோடு உயிரோடு இந்த உலகத்தை சுற்றிட்டே இருக்குது பாருங்களே. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நடக்கிறோம், சாப்பிட்றோம், இந்த எல்லா விஷயங்களும் ஆலமுல் அஜ்சாம் என்று சொல்லக்கூடிய உடல்களுடைய உலகமாக அமையுது. அப்போ இப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் தான் மரணம் என்பது வருகிறது. ஸோ இந்த மரண தருவாய் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு முக்கியமான தருவாயாக இருக்குது. எந்த அளவுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஷஹாபி அம்ரு இப்னு ஆஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இந்த ஷஹாபிக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்னென்னா, உயிர் போகும்போது அந்த வலி வேதனை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு. பல்வேறு இறந்தவருடைய வீட்டுக்கெலாம் போய் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அது பெரிய அளவில் கை கொடுக்கல. எந்த அளவுனா அவர் நேராக போவார், போய் அந்த இறக்கக்கூடிய நபர்கிட்ட போய் கேட்கலான்னு போகும்போது ரூஹு போயிடும். ஒன்று ரூஹு போயிடும், இவர் போகும்போது ரூஹு போயிடும். இல்லாட்டி இவர் பேச அவர் ஏதோ சொல்ல வருவார், சொல்லுங்க ரூஹு போயிடும். இப்படியே இவர் என்ன பண்ணிகிட்டு இருக்கார், பயணிச்சுட்டே இருக்கிறார். ஊர் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க எப்படியா அந்த செய்தி எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் தான் அம்ரு இப்னு ஆஸுக்கே மரணம் என்பது வந்து விடுகிறது. வந்த பின்னாடி அவர் சக்ராத்துடைய வேதனையில் துடித்து கொண்டிருக்கிறார்.
அப்போ துடித்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அந்த ஊர் மக்களில் நிறையா பேர் வந்து கேட்குறாரு, ஏன்பா அம்ருப்னாஸ், இந்த மரண வேதனை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீ கேட்டுகிட்டே இருந்தே, ஒரு நல்ல அறிவாளியா நல்ல ஆற்றல் மிக்க தெளிவாக இருக்கிறவன்ட்ட கேட்கணும்னு நினச்சி அந்த தருணம் உங்களுக்கே வந்துடுச்சு, இப்போ சொல்லுங்கள் மரண வேதனை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவர் சொல்கிறார், என்னால் எது பெருசாக பேச முடியல, இருந்தாலும் என் உணர்வை நான் சொல்லுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என் உடல்களை தூக்கி முள் மேல் வீசி விட்டு அந்த முள் என் உடல்களில் குத்திய பின்பு என் உடல் அந்த முள்ளிலிருந்து இழுத்தால் எப்படி இருக்கும், ஒரு சேலையை போட்டு சேலை இழுக்கும்போது அப்படி இப்படி கிழிஞ்சு வரும், அதுபோல் என் உடலை முள்ளில் போட்டு இழுக்கக்கூடிய சமயத்தில் எந்த வலிவேதனை இருக்குமோ அதுபோல் என் உயிரை எடுக்கக்கூடிய சமயத்தில் அந்த வலிவேதனை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் மரணம் அடைஞ்சிடுறாரு. ஸோ இந்த அளவு இந்த மரண வேதனை என்பது இருக்கும். உங்களுக்கு தெரியும், அந்த உயிர் எடுக்கக்கூடிய சமயத்தில் நான் சொன்ன மாதிரி இவ்வளோ வருஷம் வந்து இந்த ஆலமுல் அஜ்சாம் உடல்களுடைய உலகத்தில் 3வது உலகத்தில் வாழ்ந்துருச்சு. இறுதியாக உயிர் அந்த எடுக்கக்கூடிய சமயத்தில் வந்து ரொம்ப வலிவேதனையோடு எடுக்கப்படும். இந்த உயிர் எப்படி போகணும் உங்களுக்கு நல்லா தெரியும். மலக்கு எப்படி எடுப்பாங்கன்னா கால் வழியாக, காலிலிருந்து அப்படியே வந்து தொண்டைக்குழியை வந்து அடையும் நேரம் அழகாக இந்த சூரா முக்கியமான 2-3 சூறாக்களில் வரும். அந்த சூறாவில் வந்து வரக்கூடிய சமயத்தில் அந்த ரூஹு தொண்டைக்குடியை வந்து அடையக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கியா சூறாவில் வரும். வந்து அடைஞ்ச பின்னாடி அவன் கண்கள் குத்தி விடும், நிலை குத்தி விடும், கண்கள் மேலே போயிடும், கால் ஒன்றோடு ஒன்று பின்னி கொள்ளப்படும் அந்த நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவனால் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் குரானில் வரும். அப்போ இறுதியாக காலிலிருந்து தொண்டைக்குழியை வந்து அடைந்து இறுதியாக வாய் வழியான்னு சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் கண் வழியாக ரூஹு போகுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ரூஹு உடலை விட்டு வெளியே போகுது. அப்போ உடல் என்பது பிரிந்துருது. அப்போ உடல் வேறு உயிர் வேறாக கருவில் இருந்த சமயத்தில் உடலும் உயிரும் ஒன்றாக இணைந்து இறுதியாக மரணமடையக்கூடிய சமயத்தில் உடலை விட்டு உயிர் பிரிகிறது. அப்போ இந்த வேதனை பல்வேறு உலமாக்கள் சொல்கிறாங்க, இந்த வேதனை என்பது உயிருக்கும் உடலுக்கும் ஒன்றாகவே கொடுக்கப்படும். இந்த உயிர் பிரிஞ்ச பின்னாடி வெறும் உடலுக்கு மட்டும் வேதனை கொடுக்கப்படாது, கபரில் வச்ச பின்னாடி உடலுக்கும் உயிருக்கும் ஒன்றாகத்தான் வேதனை என்பது அதை அனுபவிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த சக்ராத்துடைய வேதனை என்பது மிகவும் கொடூரமானது தான். ஆனால் இந்த சக்ராத்துடைய தருணம் அமையணும்னு நம்ம ஏன் துவா செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அங்கு தௌபாக்கள் அங்கீகரிக்கப்படும். அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு நம்ம கேட்குறோம்ல, இந்த மன்னிப்பும் கேட்கிறதே ஒரு தௌபாவாக அமைஞ்சிரும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக அகால மரணத்தை விட்டு எங்களை பாதுகாத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக துவா செய்ய சொல்லி நம்மளை சொன்னாங்க. அப்போ இந்த நிலையிலேருந்து நம்ம பார்க்கணும், அகால மரணத்திலேருந்து நம்ம பாதுகாப்பு தேடணும். இன்னும் நம்ம அறிவுக்கு பல கேள்விகள் எழும். இப்போ உடலும் உயிரும் ஒன்றா இருந்துச்சுன்னா, சிங்கம் தின்றுச்சுன்னா, திமிங்கலம் முழுங்கிருச்சுன்னா என்ன பண்ணுறது, தீப்பிடிச்சி எரிஞ்சால் என்ன பண்ணுறது, நம்ம அறிவுக்கு தான் இட்டும் தவிர அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒருத்தர் எப்படி இருந்தானோ அதே போல் படைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன். குர்ஆனில் தெளிவாக வருது, உன் நெகம் எப்படி இருந்துச்சு அதே போல் மீண்டும் செவ்வனே உன்னை படைத்து நாளை மறுமையில் எழுப்புன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். அப்போ இந்த உடலும் உயிரும் ஒன்றாகத்தான் என்ன பண்ணும், அந்த வலிவேதனையை அனுபவிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயங்கள் வழியாக நம்மளால் புரியுது. அப்போ இந்த உலகம் என்பது எங்கோடு முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆலமுல் அஜ்சாம் என்று சொல்லக்கூடிய உடலுடைய அந்த உலகம் என்பது முடிந்து இறுதியாக அது எங்கே போய் சேருதுன்னா ஆலமுல் பர்சக், அப்படின்னா கண்ணுக்கு அப்பாற்பட்ட உலகம். இந்த கண்ணுக்கு அப்பாற்பட்ட உலகம் எப்போ தெரியும்னா, குர்ஆனில் ஒரு ஆயத்து வரும், உங்களுடைய உயிர் எடுக்கக்கூடிய சமயத்தில் உங்களுடைய கண் பார்வை கூர்மையாக்கப்பட்டு விடும். உங்களுடைய கண் பார்வை கூர்மையாக்கப்பட்டு விடும், உங்களுக்கு முன் இருக்கக்கூடிய திரை நீக்கப்படும், அப்பொழுது நீங்கள் உள்ளதை உள்ளபடியே காண்பீர்கள் அப்படிங்கிற ஒரு வசனம் வரும். அப்படின்னா என்ன, உங்களுக்கு முன்னாடி இருக்க திரை அகற்றப்பட்டு விட்டால், அதாவது ஆலமுல் அஜ்சாமுடைய திரை அகற்றப்பட்டு விட்டால் ஆலமுல் பர்சக் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மையான உலகம் என்பது தெரியும். அதில் நீங்கள் ஜின்களை பார்க்கலாம், எல்லா விஷயங்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஜின்களுக்கும் இது போன்ற அந்த அந்த திரை, ஜின்னுக்கும் நமக்கும் அந்த பர்சக்குங்கிற திரை இருக்குது. இந்த பர்சக்குங்கிற வார்த்தை குர்ஆனில் பல இடங்களில் வரும். குர்ஆனில் பார்த்தீங்கன்னா கடல் இரண்டாக பிளக்கு, அதாவது கடலில் வந்து உப்பு தண்ணி நல்ல தண்ணி இருக்குல்ல, ஸ்வீட் வாட்டர் சால்ட் வாட்டர், இதுக்கு ரெண்டுக்கும் என்ன பர்சக்குங்கிற தடை வச்சிருக்காங்க, அதனால ஒன்னோட ஒன்று கலக்கிறது இல்லை அப்படின்னு வருது. ரூஹை பற்றியும் பல்வேறு வார்த்தைகள் வரும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா குர்ஆனை பற்றி ரூஹுன்னு அல்லாஹ் குர்ஆன் சொல்லுவான், ரூஹுல் குத்தூஸ்ன்னு சொல்லிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சொல்லுவான். இன்னும் ரூஹுங்கிற மலக்கு பேரே ரூஹு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியும் பார்க்க முடியுது. ரூஹு பல வார்த்தைகள் இருந்தாலும் இந்த ரூஹ் என்பது ஆன்மா, உயிர் என்பதை தாண்டி ஆன்மா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆன்மா, உயிர், ஷோல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தப்படும். ஸோ அப்போ இந்த இடத்துல உயிர் என்பது பிரிந்து ஆலமுல் பர்சக் என்று சொல்லக்கூடிய உலகத்தை நோக்கி போயிடுது. இந்த பர்சக்குங்குரிய உலகம் என்பது மன்னரை உலகம். ஸோ இந்த மன்னரை உலகத்துக்குள்ளே இப்போ நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். நம்மளை அடக்கம் பண்ணிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. ஸோ இப்போ இந்த மன்னரை உலகத்திற்கும் இந்த அதாவது ரிவர்ஸ் வாங்க, ஆலமுல் அஜ்சாமுக்கும் ஆலமுல் பர்சக்குக்கும் மன்னரை உலகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் மத்தியில் இறந்தவர்கள் தொடர்பு கொள்ள முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியும். அது எப்படி முடியும்னு கேட்டிங்கன்னா, சில நல்லடியார்கள் கனவின் வாயிலாக சில விஷயங்கள்ட்ட நம்மள்ட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இது இன்றைக்கி பல அமைப்புகள் வந்து மறுத்துட்ருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, இறந்தவங்க தான், அதுக்கப்புறம் எதுவுமே அவங்க செய்ய மாட்டாங்க, அவங்களால எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய நிலைகளை பொறுத்து கனவுல நம்மள்ட்ட பிரதிபலிப்பாங்க. உங்களுக்கும் இந்த நிகழ்வு நடந்திருக்கும். நம்ம வீட்டு பிரிந்த நல்லடியார்களில் பல நபர்கள் நம்ம கனவுல வந்துட்டே இருப்பாங்க.
கனவுல வந்து பல விஷயங்கள் நம்மள்ட்ட சொல்லுவாங்க. இது அப்படியே நீங்கள் கேட்டு பொய்யை சொல்ல சொல்லி நான் மக்கள் மத்தியில் பரப்பலை. சில நபர்கள் சில விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க, சொல்லுவாங்க, சொல்லாமல் இருப்பாங்க. சில செய்கைகள் வழியாக வருவாங்க, பேச்சா வழியாக வருவாங்க. அப்போ பல விஷயங்களை கன்வே பண்ணக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. இன்றைய காலகட்டங்களில் சில நபர்களுக்கு இப்படி நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்கள் அளவிலான சதக்கா ஜக்காத்துகளை அதிகமாக கொடுப்பாங்க. அது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, கபரில் வேதனை அதிகமாக இருக்கக்கூடிய சமயத்தில் அவங்க கனவுல வந்து பிரதிபலிப்பாங்க. அப்போ கனவுல இன்னைக்கும் பெரியவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது. மௌத்தாக்கள் யாராவது ரூஹு இறந்தவர்கள் அவங்க வந்து கனவுல வந்தாங்கன்னா அடுத்த நாளே அவங்க வந்து சதக்கா ஜக்காத்து அல்லது உணவோ அவங்களுக்காக ஓதக்கூடிய விஷயங்களையோ ஏதோ செய்வாங்க. குரான்லையும் தெளிவாக வருகிறது, ஹதீஸ்லையும் தெளிவாக வருகிறது. உங்களை இறந்தவர்களுக்காக, உங்களை விட்டு பிரிந்தவர்களுக்காக இருக்கக்கூடியவர்கள் துவா செய்யுங்கள், அவங்களுடைய அதாபை நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. உங்களுடைய மூதாதையர்களை இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய கபருடைய வேதனை போப்பதற்காக நீங்கள் யாசின் ஓதுங்கன்னு சொல்கிறாங்க. முழு குரானும் ஓதலாம். அப்போ இறந்தவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய உன்னதமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்காக துவா செய்வது. ஒரு நல்ல பயனை வந்து ஈன்று எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது அடையாளம் என்ன தெரியுமா? நீங்கள் இறந்த பின்னாடியும் உங்களுக்காக அதிகதியும் உங்களுடைய மன்னரை நோக்கி வந்து உங்களுக்கு துவா செய்யக்கூடிய ஒரு பிள்ளையோ பெண்ணையோ நம்ம பெற்றெடுக்கணும். அப்படிப்பட்ட தௌஃபீக் அல்லாஹ் தரணும். ஸோ இதுதான் ஒரு இறந்தவர்களுக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கும் தொடர்பு. என்னென்னா, இறந்தவர்கள் கபர் வேதனை அடையக்கூடிய சமயத்தில் அவங்க கபர் வேதனை நீங்குவதற்காக நம்ம துவா செய்யலாம். சில நபர்கள் கனவுல வந்து இப்படி பிரதிபலிக்கக்கூடிய சமயத்தில் அவங்க இதை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு அர்த்தம். எனக்கு கபரில் வேதனை இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயமாக காணப்படுது. அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு ஹதீஸ் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி உயில்கள் எல்லாமே எப்படி எழுத வைக்கப்படுகிறது? உயிரோடு இருக்கும்போது தானே ஒருத்தன் உயிர் எழுதுவான். இறந்த பின்னாடி ஒருத்தன் வந்து ஒரு உயிரை சொல்லி அதை சொல்ல முடியுமா? ஆனால் ஷஹாபிகள் காலத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம்னு கேட்டிங்கன்னா, சாபித் இப்னு கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஷஹாபி. இந்த ஷஹாபி ஒரு போரில் கலந்துக்கிறாரு. அந்த போரில் தலை வெட்டப்பட்டு ஷஹீதாயிடுறாரு. உயர்ந்த சோனம் அல்லாஹ் அவருக்கு வந்து நசீபாக்கி இருப்பான். ஏன்னா ஷஹீதுடைய அந்தஸ்தே உயர்ந்த சோனம் தானே. இதில் இன்னொரு விஷயத்த சொல்லணும், என்ன எண்ணங்களில் நீங்கள் வாழ்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய இறுதி முடிவு என்பது தருணம் என்பது முடிவு செய்யப்படும். இறுதி தருணத்தில் உங்களுடைய மௌத்துடைய தருணத்தில் திடீரென்று நீங்கள் பாட்டு கேட்டுகிட்டே இறந்துட்டீங்கன்னா நிச்சயமாக அது ஒரு நாசகரமான செயல் தான் சொல்லணும். அப்போ இறுதி தருணத்தில் உங்களது எண்ணம் செயல் எப்படி இருக்கோ அந்த நிலையிலிருந்து உங்கள் உயிர் போவது என்பது ஒரு நல்ல ஆரோக்கியம். நீங்கள் தொழுத நிலையிலே உயிர் போயிடுச்சு, நீங்கள் குரான் படித்த நிலையிலே உயிர் போயிருச்சு, நீங்கள் தாவா செஞ்ச நிலையிலே ரூஹு போயிருச்சு, நீங்கள் மற்றவர்களை பற்றி குறையே இல்லாமல் நல்லது நினைக்கக்கூடிய சமயத்திலே உங்களுடைய உயிர் போயிருச்சு அப்படின்னா அதோட இப்போ ஒரு பெரிய விஷயம் கிடையவே கிடையாது. பல நபர்கள் மக்காவில் இருக்கிறாங்க, மதீனாவில் இருக்கிறாங்க, பல இடங்களில் புனித இடங்களில் இருக்கிறாங்க. இது போன்ற விஷயங்கள் கிடைப்பது என்பது இறைவனுடைய நாட்டமாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன எண்ணத்தில் பயணிக்கிறீங்களோ அந்த எண்ணத்தை பொறுத்து உங்களுடைய முடிவு இருக்கும். இறுதி முடிவு என்பது, இறுதி தருணம் என்பது நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க. நான் உயிர் போகும்போது ஐயோ என் சொத்து போகுது, என் புள்ள போகுது, என்னுடைய எல்லா விஷயங்களும் போகுதுன்னு நீங்கள் நினச்சிட்டீங்க, அந்த தருணத்தோட முடிஞ்சு போச்சு. அப்போ அதைத்தான் நீங்கள் இவ்வளோ உலகத்தில் இவ்வளோ நாளாக நேசிச்சிருக்கீங்க. ஆனால் உயிர் போகும்போது அல்லாஹ் எனக்கு என்ன விஷயத்தை நட போகிறானோ, அல்லாஹ் எனக்கு வந்து வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கக்கூடிய அந்த தருணம், அந்த இறுதி நொடி தான் உங்களை வெற்றியடைய செய்யும். இப்போ விஷயத்துக்குள்ளே வருவோம். அப்படி அவர் இறந்த பின்னாடி அவர் இறந்த இடத்துலேருந்து சில உருக்கு சட்டைகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய சில தோழர்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரே ஒரு உருக்கு சட்டையை ஒரு தோழர் எடுத்துகிட்டு போகிறாரு அவர் ஷஹீதான பின்னாடி. அந்த உருக்கு சட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப விலை உயர்ந்தது. பல்வேறு ஆபரணங்கள்லாம் செய்யப்பட்டிருக்கு, டைமண்டு அது இது கோல்டுகள்னு வச்சு பயங்கரமாக செய்யப்பட்டிருக்கு. விரும்பி அவர் வந்து அது அதிகமாக போர்களில் உடுத்தக்கூடிய ஒரு உருக்கு சட்டை. இது எடுத்துகிட்டு போய் அந்த தோழர் என்ன பண்ணிடுறாரு, அவர் வீட்டில் வச்சிடுறாரு. சரியாக 3 நாள் கழித்து சாபித் இப்னு கைஸுடைய கனவுல, அவருக்கு நெருக்கமான நண்பருடைய கனவுல சாபித் இப்னு கைஸ் வந்து வர்றாரு. வஃபாத் ஆகிட்டு ஷஹீதாயிட்டார்ல, அவருடைய நண்பர் கனவுல வந்து சொல்கிறாரு, நண்பா தோழரே என்றிருந்த ஒரே ஒரு உருக்குச்சட்டை அதுதான், அதை தயவு செய்து நீ எப்படியாவது கண்டுபிடிச்சி, ஏன்னா இந்த போர் நடந்துச்சுல, அந்த போருடைய படை தளபதி யார் இருந்தான்னா காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருந்தாங்க. ஸோ காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுட்ட கொடுங்க, அவங்க அன்னைக்கு ஆட்சியாளராக இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க கொடுக்கட்டும், அவங்க கொடுத்த பின்னாடி இது அடுத்து விற்பனைக்கு செல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாருனா நண்பர் இந்த நபரை தேடுறாரு. அந்த போரில் யார் யார் இருந்தாங்களோ எல்லாத்தையும் தேடி கீடி கடைசி இறுதியே கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சி அவர் வீட்டில் போய் கேட்குறாரு, இப்படி ஒரு உருக்கு சட்டை ஒன்று இருக்கான். ஆமாம் இருந்துச்சுன்னு. உரிமையை யாரும் கொடுக்கல, இவர் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு. சரி பரவாயில்ல, இது வந்து என்கிட்ட வாங்கிக்க சொன்னாங்க. யாருன்னு கேட்கக்கூடிய சமயத்தில் என் கனவில் எனது உற்ற நண்பர் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு வந்து சொன்னாங்கன்னு பின்னாடி இவர் அந்த உருக்குச்சட்டையை அந்த நண்பர் கையில் கொடுக்குறாரு. ஸோ அந்த நண்பர் நேராக போய் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இந்த விஷயத்த சொல்கிறார், என் கனவுல இப்படி வந்தாங்க, இவங்க வந்து சாபித் இப்னு கைஸ் வந்தாங்க, இதெல்லாம் சொன்னாங்கன்னு சொன்ன பின்னாடி இவங்க இந்த விஷயத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுட்ட சொல்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எல்லாரும் மத்தியில், பொதுமக்கள் மத்தியில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உயிரோடு இருக்கக்கூடியவருடைய வசியத் கிடையாது, வஃபாத்தானவருடைய வசியத் பாருங்கள், அது எடுத்துகிட்டு போய் பொது வழியில் வச்சு அதை விற்பனை செய்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சாபித் இப்னு கைஸ், எனக்கு கொஞ்சம் கடன்கள் இருக்குது,
என் கபரு வேதனை அதிகமாக இருக்குது, நான் கடனோடு வந்துட்டேன். யார் ஒரு ஷஹீது சொல்கிறாரு பாருங்க, எனக்கு கடன்கள் இருக்குது, ஸோ அந்த கடன்களை அடைக்கணும், அதனால் என்ன பண்ணுங்க, என் இருக்கக்கூடிய ஒரே பொருள் அந்த உருக்கு சட்டை தான், அதை விற்று அதில் வரக்கூடிய காசு எடுத்து இந்த கடன்களை இன்னாருக்கு ஒப்படைச்சிருங்கன்னு சொன்ன பின்னாடி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அதை விற்கிறாரு. அந்த பணங்களை எடுத்து தேடி தேடி அந்த கடன்பட்ட அனைத்து நபர்களுக்கும் கொண்டு போய் கடனை அடைக்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்களே, கனவு எந்தளவு பிரதிபலிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த கனவு உலகம் இருக்குல்ல, அதுவும் இன்றைக்கி என்ன பண்ணுதுன்னா நம்மை ரெண்டு வகையாக பார்க்கணும். ஒன்று, இறந்தவர்கள் கனவுல வந்து நம்மள்ட்ட சில விஷயங்கள் எதிர்பார்க்குறாங்க, துவா செய்கிறோம், அந்த விஷயங்கள் அதை பார்க்குறோம். ஆனால் உயிரோடு இருக்கக்கூடிய நாம் வந்து கபருடைய வாழ்க்கை, நான் சொன்ன மாதிரி ஆலமுல் பர்ஜக்கை நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம் அனுதினமும். இது எப்படி நடக்குதுன்னு தானே கேட்குறீங்க. நாம் இறக்குறோம்ல, இது வந்து சிறு மௌத்துன்னு வாங்க, அதாவது முழு மௌத்துடைய சகோதரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சின்ன மௌத்து, தற்காலிக மௌத்துன்னு வாங்க. அல்லாஹ் குர்ஆனில் கூட சில இடங்களில் சொல்லுவாங்க, நீங்கள் தூங்கக்கூடிய சமயத்தில் கூட உங்களுடைய உயிர் என்பது கைப்பற்றப்பட்டு மீண்டும் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ நாம் உறங்கக்கூடிய ஒவ்வொரு தருணமும் நாம் இறக்கின்றோம், தற்காலிகமாக மீண்டும் உயிர் கொடுத்தப்பட்டு எழுப்புகின்றோம். இது அனுதினமும் நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்குதானே. தூங்குகிறோம், மீண்டும் எழுக்கிறோம். தூங்கக்கூடிய சமயத்தில் நம்ம சுற்றி யார் பேசினாலும் நமக்கு கேட்காது, ஆனால் நம்ம நாடி துடிப்பெல்லாம் தெளிவாக ஓடிட்டு தான் இருக்கும். இப்படிப்பட்ட அந்த தூங்கக்கூடிய நிலை இருக்குல்ல, இந்த நிலை ஒரு மரண நிலை. ஸோ இந்த மரண நிலையில் 2 பாடங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அல்லது உங்களுக்கு எந்தெந்த சமயத்தில் இறைவன் ஆடுறோன்னா கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படி என்ன விஷயங்கள்னு கேட்டிங்கன்னா, நாம் நல்லா தூங்கிட்டு இருப்போம், நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்போம். திடீரென்று நம்ம கனவுல ஒரு ஆபத்தான விஷயங்கள் வரும். யாரோ நம்மளை துரத்துற மாதிரி, நம்மளை கொலை செய்கிற மாதிரி, நம்மளை தள்ளி விடுற மாதிரி, நம்ம மேலே பாறையிலேருந்து கீழே விழுகிற மாதிரி, ஏதோ விஷயத்தில் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி, நம்மளை சுடுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஆபத்தான கொடூரமான கனவுகள், நரக வேதனைகள் கூட என்ன ஆகும், கனவுல வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ இது தொடர்ந்து வரக்கூடிய சமயத்தில் திடீரென்று நாம் விழிச்சு எழுந்துடுறோம், உயிர் கொடுக்கப்படுது, விழிச்சு எழுதுறோம், என்ன சொல்கிறோம், எப்பா தப்புச்சேண்டா, கொஞ்சம் இல்லை அங்கே கீழே விழுந்துருப்பேன், கொஞ்சம் இல்லை இது ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பதற்ற நிலையில் எழுந்திருக்கிறோம். அப்போ இந்த பாடம் இருக்குல்ல, இது கபருடைய பாடம். அடுத்த உலகமாக இருக்கக்கூடிய ஆலமுல் பர்ஜக்கில் என்ன நடக்குதுங்கிறது ஒரு ட்ரெய்லராக, ஒரு முன்னோட்டமாக நம்ம கனவுல இறைவன் தினமும் கொடுத்துட்ருக்கான் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இரண்டாவது, சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும், நமக்கு பெரிய பொருட்கள் வெகுமதி கிடைக்கிற மாதிரி, இளவரசராகிற மாதிரின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியான தருணங்கள் நடந்துகிட்டே இருக்கும் கனவுல. திடீர்னு எங்கேயோ சவுண்டு கேட்கும், ஏப்பா எந்திரிப்பான்னு. கனவுல எந்திரிக்கிறோம் எந்திரிச்சு பாப்பா, அடச்சே என்னடா ராஜாவுடைய நாற்காலியில் உட்காரும் போது திடீர்னு நிமிர்ந்து பார்த்தா கீழே பாய் கிடக்குது அப்படின்னு நினைப்போம். ஸோ இது அப்செட் ஆகிடுறோம்ல. அப்போ இந்த தொடர்ச்சியான மகிழ்ச்சி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உலகத்தில் நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கனவுல இந்த 2 வகையான கனவுகள் தொடர்ந்து ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தற்காலிக மரணத்தை இறைவன் கொடுத்து அந்த மரணத்தில் இந்த 2 காட்சிகளையும் தொடர்ந்து காட்டிக்கொண்டே இருக்கின்றான். நீங்கள் இதில் எது நீங்கள் உலகத்தில் தேர்வு செய்ய போகிறீர்கள் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது நிச்சயமாக ஒரு தற்காலிக மரணமாக இருக்குது. ஒரு முழுமையான மரணம் என்பது உயிர் முழுமையாக எடுக்கப்பட்டுரும், திரும்பி அந்த உடலுக்கு வராது. ஆனால் இந்த மரணம் என்பது எடுக்கப்பட்டு கொடுக்கப்படும். அனுதினமும் உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த மரணம் என்பது நடந்துட்டு தான் இருக்குது, நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இந்த கனவு உலகம் பெருசு. இதை பற்றி சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு புக் எழுதியிருக்கிறார். அவர் அறிவியல் ரீதியாக எழுதியிருக்கிறார். கனவு எப்படி வருது, எதனால் வருது, கனவின் சிதைவுகள் என்ன. திடீர்னு எந்திரிப்போம், ஒரு கனவுல பாதி நினைவு இருக்கும், மீதி இருக்காது. சில சமயம் எந்திரிச்சு ஒரு 5 நிமிஷம் இருக்கும், அப்புறம் மறந்து போயிடும். சில கனவுகள் நமக்கு வந்து காலம் ஃபுல்லாக அந்த கனவுகள் வந்து நினைவுலே இருக்கும். சில கனவுகளில் உயிர் வலி நம்ம பெறுவோம், நம்மளை யாராவது சுற்றுவாங்க, வலி எடுக்கும், வலி அப்படியே பயங்கரமாக எடுக்கும். திடீர்னு எந்திரிச்சு பார்த்தோம்னா அந்த வலி இருக்காது. அப்போ கனவுல அந்த உயிர் வலி ஏற்பட்டு இருக்குது. அப்போ இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் கூடுதலாக நீங்கள் கனவு பற்றி தெரிஞ்சுக்கணுங்கன்னா, இப்னு சீரின் ரஹமத்துல்லாஹி அலைஹி இவங்களுடைய கிதாப் எழுது, கனவன் விளக்கம் சொல்லக்கூடிய கிதாபு உருதுல அரபியில் இருக்கும், தமிழில் இருக்கான்னு தெரியல. இப்னு சீரின் ரஹமத்துல்லாஹி அவங்களுடைய கிதாப் எடுத்து படித்து பாருங்கள். இந்த 2ம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்னு சீரின் ஆகட்டும், அதே போல் சிக்மண்ட் ஃப்ராய்ட், இவங்க 2 பேர்த்துடைய கனவின் விளக்கம் கிதாபுகள் ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு நம்மளை பார்க்க முடியுது. அப்போ இந்த கனவு உலகத்தை பற்றி இங்கே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதை வச்சு மையமாக வச்சு பல்வேறு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த கனவுல இது சொன்னாங்க. இடையில கூடி பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு கடவுள் வந்து கனவுல சொன்னார், முருகன் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்கள் போலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. இதை சொல்ல சொன்னார், அவர் 26ல் சிஎம் ஆயிடுவார்னு சொல்லிட்டு கடவுள் என்கிட்ட சொன்னார், அதை நான் சொல்லணும்னு சொல்லிட்டு விஜய் இந்தம்மா பார்க்குறதுக்கு கடவுள் இந்தம்மாட்ட வந்து சொன்னார், வேறு ஆளை கிடைக்கலையாங்கிற மாதிரி சில போலியான கதைகள் இங்கே பரப்பப்படுது. அப்போ இங்கு ரூஹை குறித்தும் கனவை குறித்தும் தெளிவாக ஒரு முஸ்லீம் புரிஞ்சுக்கணும். ரூஹு என்றைக்குமே ஒருத்தவங்களோட உடலுக்குள்ளே வந்து குறி சொல்லாது, பேயா வந்து அவுளியாக வந்து குறி சொல்லிட்டுலாம் இருக்காது. அப்போ அந்த ரூஹுக்கு அழிவு கிடையாது அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆலமுல் பர்ஜக்கூடிய உலகத்தை முடிச்சுட்டு ஆலமுல் மஹஷரை நோக்கி போகிறோம். அப்போ இந்த உயிர் 5வது உலகத்தை நோக்கி போகுது, எங்கன்னா மஹஷர். அப்போ நாளை மறுமையில் அல்லாஹ் இந்த உயிரை உடலில் இருக்கக்கூடிய விரல் ரேகை முதல் கொண்டு உருவாக்கி அந்த உயிரை அதில் செலுத்தி அல்லாஹ் அப்படி படைச்சு நம்மளை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துக்கு இருக்கான்.
இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் உயிர் எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதுன்னு. 5 உலகம். முதல் உலகம் ஆலமுல் அருவாஹ், ஆத்மாக்களுடைய உலகம். இதை வச்சு தான் இன்றைக்கி வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க. நான் ஆத்மாக்களுடைய உலகத்துக்கு போயிட்டேன், ஆத்மாக்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கேன். அந்த ஆத்மா உலகத்துக்கே வரல. ஆனால் அந்த ஆத்மாக்கள் உலகத்துக்கு என்ன பண்ணுறான், ஒருத்தன் போய் அங்கே பேசிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் சொல்கிறான். நம்ம பிஸ்னஸாக பண்ணுறான். உங்கள் அப்பாட்ட பேசணுமா, வாங்க காதில் ஹெட்ஃபோனை போடுங்க, உங்கள் அப்பாட்ட நான் பேசி அவர் என்ன சொல்கிறான்னு சொல்கிறேன். உங்கள் அம்மாட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லி இறந்தவர்கள் இவர் உடலில் அந்த ஆத்மாக்களுடைய உலகத்திற்கே இவர் போய் பேசி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி போலியான வியாபாரங்களை இன்றைக்கி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களையும் நம்ம பார்க்குறோம். இப்போ முதல் ஆலமுல் அருவாஹ், ஆன்மாக்களுடைய உலகம். இரண்டாவது ஆலமுல் அர்ஹாம், கர்ப்பப்பையுடைய உலகம். அடுத்து மூன்றாவது ஆலமுல் அஜிசாம், உடல்களுடைய உலகம். நாலாவது ஆலமுல் பர்ஜக், மன்னரை உலகம். ஐந்தாவது ஆலமுல் மஹ்ஷர் என்று சொல்லக்கூடிய மறுமையுடைய உலகம். இவ்வளோ உலகங்களில் இந்த உயிர் என்பது மாற்றி மாற்றி ட்ராவல் பண்ணி இறுதியாக அதோடைய இடத்தை நோக்கி போகுது. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, உயிருக்கு அழிவு என்பதே கிடையாது. உயிரை யாருனாலும் அழிக்க முடியாது. இன்றைக்கி பல்வேறு அறிஞர்கள் என்னதான் முயன்றாலும் உயிரை பற்றி அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன் அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக மறுபடியும் சொல்கிற விஷயத்த திருப்பி சொல்கிறேன். அலூனக அனிர் ரூஹை பற்றி உங்கள்கிட்ட கேட்குறாங்க, அதை பற்றி எனக்கு அறிவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிடுங்க. நம்சிலாஸ்துக்கு அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுறான். இன்றைக்கி சில அறிவியல் அறிஞர்கள் இந்த உயிர் இருக்குல்ல, இந்த உயிரினங்கள் எங்கேருந்து உருவாச்சுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள், சில பேர் குரங்கில் இருந்து மனுஷன் வந்தாங்கன்னா அந்த தீரையை தூக்கிட்டு சுற்றிட்டே இருப்பாங்க. முதல்ல தண்ணி வந்துச்சு, அதில் சின்ன புழு வந்துச்சு, அதில் அது வந்துச்சு, இது வந்துச்சு, குரங்கு வந்துச்சு, மனுஷன் வந்தான்னு கட்டுக்கதையில் விட்டுருப்பாங்க. இந்த டார்வின் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டுக்கதை என்பது கட்டுக்கதை தான். அவரே அதை ஒத்துக்கல. அவர் கிட்டத்தட்ட ஒரு பைத்திய மனநிலையெல்லாம் இருந்தார். எந்த இடத்திலும் குரங்கிலிருந்து மனுஷன் வந்தாங்கிறதுக்கான ப்ரூஃப் இதுவரையும் கிடையவே கிடையாது. ஆனால் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே மண்ணினால் செய்யப்பட்டதுங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம மண்ணினால் தான் படைச்சான். அப்போ இதெல்லாம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்னும் சில ஒரு அறிவியல் விஷயங்கள் பேசப்படுகிறது. பொதுவாக என்னுடைய ஒரு நண்பர் இருக்கார், ராஜ் சிவான்னு சொல்லிட்டு, ஃப்ரான்ஸில் இருக்கிறாரு. அவர் அறிவியலை பற்றி பெரிய ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அறிவியல் அறிஞர். பல்வேறு புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். நிலவில் ஒருவன், எப்பொழுது அழியும் இந்த உலகம்னு எழுதியிருக்கிறார். அவர் என்கிட்ட பேசும்போது சொன்னார், உங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் பல்வேறு அறிவியல் விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. கடலை பற்றி சொல்லப்படுகிறது, பிக் பேங் தியரியை பற்றி பேசுது, இதெல்லாம் ஓகே. ஆனால் சில பேர் அறிவியல் விதிகளை தாண்டி இன்னும் வேதியியல், இயற்பியல் சொல்லிட்டு கான்ட்ரடிக்ஷனாக கொண்டு போகிறாங்க. இது தவறாக அவங்க மோட்டிவேட் பண்ணிட்டாங்க, பரப்பிட்டாங்க அப்படின்னா உங்கள் குரான் பொய்யாயிரும். ஆனால் தெளிவாக பேசுங்க. பொய்யை மட்டும் அறிவியலோடு ரொம்ப டீப்பாக இறங்கி கணித முறையெல்லாம் பேசாதீங்க. குரானில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உண்மைதான் அவரே ஒத்துக்கிட்டு இந்த விஷயங்களை எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. ஸோ அப்படி நம்ம ரொம்ப அறிவியலுக்குள்ளே கொண்டு போய் குரானை திரிச்சு கொண்டே இருக்கக்கூடாது. அறிவியல் மூலம்லாம் நிரூபிக்கணுங்கிற விஷயங்கள்லாம் கிடையாது. குரானில் என்ன சொல்லப்பட்டதோ அது அப்படியே நம்ம சொல்லக்கூடிய நிலையை வளர்த்துக்கணும். இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 99% மனித உடம்புல இருக்கக்கூடிய சில வேதிப்பொருட்கள், அதே போல் வாயுக்கள் எல்லாமே பிரபஞ்சத்துடைய துகள்கள், அதாவது நட்சத்திரத்துடைய துகள்கள் தான் நாம் சொல்லிட்டு சில அறிஞர்கள் கூற்றுகளை பார்க்குறோம். இது எந்த அளவுன்னு கேட்டிங்கன்னா, உடம்புல கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், நைட்ரஜன், இது எல்லாமே பார்த்திங்கன்னா 450 கோடி மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி விண்வெளி பரப்பில் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது நம்ம அறிவியலோடு ஒப்பிடலை. ஆனால் இந்த தியரி என்பது இந்த ரூஹுல் ஆலமுல் அருவாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்மாக்களுடைய உலகம் இருக்குல்ல, இந்த உயிர்கள் எல்லாமே விண்வெளியிலிருந்து தான் வந்தது, துகள்கள் பார்ட்டிகல்ஸில் இருந்தால் வந்தது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை மேட்ச் பண்ணுறாங்க. கொஞ்சம் நெருங்க ட்ரை பண்ணுறாங்க. இறைவனை பற்றிய சிந்தனையில் அல்லது படைப்பை பற்றி நெருங்குறாங்க. ஆனால் அவங்களால முழுமையாக வெற்றி பெற முடியல அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. அதே போல் அல்லாஹ் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நம்ம விளக்க கேட்டுருக்கூடாது. அதாவது குரான் எடுத்துக்கங்களே, அலிஃப் லாம் மீம்னு இருக்குது. இதுக்கு விளக்கம் என்ன, யாருனாலையும் சொல்ல முடியாது. முகம் முத்தவாத்திர் என்று முத்தவாகின்னு நினைக்கிறேன். இதுபடி வசனங்களை பிரிப்பாங்க. அலிஃப் லாம் மீம், இதுபடி யாசின், இதுக்கெல்லாம் விளக்கம் யாருனாலையும் சொல்ல முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவான். அது மாதிரி அல்லாஹ் சில விஷயங்களை சொல்லிட்டானா ஏன் இதுக்கெல்லாம் கேட்கக்கூடாது, ஆமாம் அப்படின்னு கட்டுப்படணும். கட்டுப்படக்கூடிய ஒரு பழக்கத்தை வளர்த்துக்கணும். இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட வரும், மனுஷனுக்கு 6 அறிவு இருக்குது, நமக்கு உயிர் இருக்குது. வெறும் நமக்கு மட்டும்தான் உயிர் இருக்கான்னு கேட்டால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பறக்கக்கூடிய கொசு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிக்கும் இறைவன் உயிர் கொடுத்துருக்கான். ஆனால் எல்லோருக்கும் 5 அறிவு தான் கொடுத்துருக்குறான். இந்த 6வது சிந்திக்கக்கூடிய அறிவை நமக்கு கொடுத்தும், இந்த சிந்தனை அறிவில் நம்ம யோசிக்கக்கூடிய நிலை இருந்தும் இறைவன் சொல்கிறான் என்ன, அலூனக அனிர் ரூஹை பற்றி கேட்குறாங்க, அதுக்கு இந்த அறிவிஞானம் உனக்கு கிடையாது அப்படின்னு என்ன சொல்கிறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்போ இந்த 5 அறிவுகள் இருக்குல்ல உலகத்தில், அது அன்னையிலேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய உயிர்கள் வரைக்கும் இறந்தது தானே இருக்குது பல்வேறு உயிர்கள். இந்த உயிர்கள் எல்லாமே அது என்னவோ அது அப்படியே கட்டளையின் அடிப்படையில் வாழும். அது டெவலப் ஆகலை. அது நம்மளை போல் டெவலப் ஆகி அது இதுன்னு ஆகலை. அதை என்ன அறிவு இறைவன் கொடுத்துருக்கானோ அது ஒத்து இருக்கும். ஆனால் நம்மளோட அந்த உயிரினங்கள் சிறந்தது. ஏன்னா இறைவன் எறும்புக்கு அந்த வரிசையாக போகக்கூடிய விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கான். இன்னும் பல்வேறு உயிரினங்களுக்கு நேர்த்தியான பல்வேறு விஷயங்களை, மனிதனோட ஆச்சரியமான விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கான். சண்டை போடாதுகள், ஒற்றுமையாக இருக்கும்னு சொல்லிட்டு பல உயிரினங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட உயிரினங்கள் இறைவன் எப்படி படைச்சிருக்கானோ அப்படி தான் இருக்கும். அந்த விதிகளை அது மாற்றி செயல்படாது. ஆனால் மனிதன் தான் எல்லாமே கொடுத்து தன் விதிகளை மாற்றி அமைத்து கொண்டே இருக்கின்றான். ஸோ அப்படிப்பட்ட உயிரினங்களுக்கு கேள்வி எனக்கு இருக்கான்னு கேட்டால் மறுமையில் கிடையாது.
அப்போ அந்த உயிர்கள் எங்கிருந்து வந்தது? அதுவும் ஆலமுல் அருவாக என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல உயிரினங்களும் படைக்கப்பட்டு அதோடைய ரூகுகள் என்பது ஊதப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் இதுக்கு கேள்வி கணக்கு கிடையாது. இது இறந்துடுச்சுன்னா அந்த ரூஹு எங்கே போய் அடையும்னா இறைவன்கிட்டயே போய் அடையும். ஆனால் அதற்கான கேள்வி கணக்கு என்பது இந்த உயிரினங்களுக்கு கிடையாது. இறைவன் 2 பேருக்கு தான் கேள்வி கணக்கு முன்வைப்பான். யாருக்குன்னா முதல் மனிதர்கள், 2வது ஜின்கள். இந்த 2லையும் நல்லவர்கள் கெட்டவர்கள் இருக்கிறாங்க, கேள்வி கணக்குகள் இருக்குது, எல்லா விசாரணையும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அடிப்படையாக நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். ஸோ இவ்வளோ நேரம் ரூஹை பற்றி பேசின விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம எங்கிருந்து வந்தோம், எங்கே செல்கிறோம் அப்படிங்கிற அடிப்படை விஷயங்களை புரிஞ்சிருக்கும். அதனால் நாம் இங்கு பொறுப்போடு வாழ கடமைப்பட்டு இருக்கின்றோம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய நாம் நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது. காரணம், இந்த ரூஹை இறைவன் எப்போ வேணாலும் எடுக்கலாம். இது ஒரு உத்தரவாதம் கிடையாது. இப்போ தான் இவ்வளோ நேரம் தான் இருப்பேன், இவ்வளோ நாள் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் ரூஹுள்ள வரையும் நல்ல அமல்களையும் நல்ல விஷயங்களும் செய்ய நம்ம கடமைப்பட்டு இருக்கின்றோம். இதோடு சேர்த்து ஒரு விஷயத்தை இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம விட்டு பிரிந்தவர்களுக்கு நம்ம அதிகமாக செய்யக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா பிரார்த்தனை தான். நல்ல அமல்களை செஞ்சு நன்மைகளை செஞ்சு அவங்களுக்கு சேர்க்க முடியுமானா இன்றைக்கும் உலமாக்கள் மத்தியில் மிகப்பெரிய கருத்து வேறுபாடு இதில் இருக்குது. ஸோ இறந்தவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் இறந்தவர்கள் மீது அதிகமாக யாசின் ஓதுங்கள். யாசின்ங்கிறது குர்ஆன் நீங்கள் முழுமையாக ஓதலாம், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ விஷயங்களை ஓதுங்க. இது எல்லாமே அவங்களுக்கு நன்மையாக கன்வெர்ட் ஆகுமான்னு கேட்டால் கன்வெர்ட்லாம் ஆகாது. அவர்களுடைய அதாபை இறைவன் போக்குவான். அப்போ அவர்களுக்கு நன்மை எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தில் அவர்கள் செஞ்சாங்கல்ல அதோடு அவங்க நன்மை முடியல இந்த அவங்களுடைய கபருக்கும் சில நன்மைகள் வரும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவாக நமக்கு தெரியுது. சதகத்துல் ஜாரியா அப்படிங்கிற விஷயங்கள் வழியாகத்தான் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நல்ல நன்மைகள் கிடைக்குது. சதகத்துல் ஜாரியானா உங்களுக்கு தெரியும், ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் பள்ளி கட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் தொழுகிறாங்கல்ல கியாமத்து நாள் வரையும் அந்த நன்மைகள் எல்லாமே உங்கள் கபருக்கு வரும். குர்ஆன் வாங்கி தர்றீங்க, அதை ஒருத்தன் ஓதுறான்னா அது எவ்வளோ நாள் ஓதுறானோ அந்த நன்மைகள் எல்லாமே உங்கள் கபருக்கு வரும். இது மாதிரி நீங்கள் என்னென்ன நல்ல விஷயங்கள் இந்த உலகத்தில் ஆரம்பிக்கிறீங்களோ அது யார் யாரெல்லாம் பின்பற்றி நடக்கிறார்களோ செய்கிறார்களோ அந்த நன்மைகள் எல்லாமே வரும். இதோட சிறந்தது, உங்களுக்கு துவா செய்யக்கூடிய குழந்தைகள் நம்ம பெற்று எடுக்கணும். பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ நம்ம இறந்துட்டாங்க அப்படின்னா இருக்கலே பெரிய செல்வம் நமக்கு பிரார்த்தனை. இறந்த பின்னாடியும் நமது கபருடைய வேதனை நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளை நம்ம பெற்று எடுக்கணும். எனக்கு தெரிந்து இதை விட ஒரு சிறந்த ஒரு சதகுதல் ஜாரியா எது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுவரையும் நானும் செஞ்சுட்டு இருக்கிறேன். அது என்னென்னா தாவா. முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இறைவனை குறித்த சிந்தனையை சொல்லி, அல்லாஹ் நான் யார், அவனுடைய படைப்பு என்ன அப்படிங்கிற பல விஷயங்களை சொல்லி அவனை இஸ்லாத்தின் பால் அழைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சதகுத்துல் ஜாரியா. ஒருவேளை நீங்கள் தாவா செஞ்சுட்டே இருக்கிறீங்க, இறந்துட்டீங்க, நீங்கள் செய்ததன் காரணமாக அவர் இஸ்லாத்துக்கு வராரு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வாழ்நாள் முழுக்க செய்யக்கூடிய எல்லா நன்மைகளும் உங்கள் கபருக்கு வரும். அவருடைய சந்ததி தொட்டு வாழையடி வாழையாக அவங்க யார் யாரெல்லாம் முஸ்லீமாக இருக்கிறாங்களோ அவங்க சந்ததியில் யார் யார் அமல் செய்கிறாங்களோ, நோன்பு வைக்கிறாங்களோ, ஜக்காத் செய்கிறாங்களோ, சதக்கா கொடுக்குறாங்களோ, என்னென்ன நல்ல அமல் செய்கிறாங்களோ, உச்சபட்சமாக உம்ரா ஹஜ்ஜு செய்கிறாங்களோ அதில் எல்லா அமல்களுடைய நன்மையில் பாதி உங்களுடைய கபருக்கு உங்களுடைய நன்மை தரஜா என்பது கூடிக்கொண்டே செல்லும். அதனால் வாழும் காலத்திலே நம்ம என்ன பண்ணணும்னா சொத்தை சேர்க்குறோம், சுகத்தை சேர்க்குறோம், பணத்தை சேர்க்குறோம், வீட்டை சேர்க்குறோம், இப்போ நிலத்தை சேர்க்குறோம், இதெல்லாம் தயவு செய்து விட்டுருங்க. சதகுத்துல் ஜாரியாவை செய்யுங்க. முடிஞ்சளவு இந்த உலகத்தில் உங்களுக்கு நன்மைக்கு உங்கள் கபருக்கு டெபாசிட் பண்ணால் நன்மை வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சதகுத்துல் ஜாரியாவை செய்யுங்க. அதில் தாவா அதிகமாக பல நபர்களுக்கு செய்யுங்க, பள்ளிவாசல்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னும் என்னென்ன சதகுத்துல் ஜாரியாவுடைய மெத்தட் இருக்கோ எல்லாத்துலையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்வெஸ்ட், அதாவது உங்களுடைய நன்மைக்கான வரவுக்காக ஒரு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அந்த பொருளாதாரத்தை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதிகமான நன்மைகள் உங்களுடைய கபரை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். இது ஒரு சிறந்த வழியாக இருக்குது நம் கபரில் நம் நன்மைகள் அதிகரிக்க. அதே போல் ஒருத்தன் குடியார இருக்கான், வாழ்நாள் ஃபுல்லாக குடிச்சிட்டு இருக்கிறான், விபச்சாரம் செய்யக்கூடிய வாழ்நாள் ஃபுல்லாக விபச்சாரம் செஞ்சுட்டு இருக்கான், வட்டி தொழில் செஞ்சுட்டு இருக்கான். இப்போ இவன் வாழ்நாள் முழுக்க செஞ்சுட்டு கபருக்கு போயிட்டான். இவன் போன பின்னாடி இவனுடைய பையன் ஒரு ஆலிம்சா, இவன் அவனுடைய தகப்பனுக்காக துவா செஞ்சுட்டே இருக்கிறான்னு வைங்களே, அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவாரான்னு கேட்டால் நிச்சயமாக அவர் செய்யக்கூடிய துவாக்கள் எல்லாமே அவருடைய கபருடைய வேதனையை நீக்கும். மாறாக அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் உண்டான ஒரு ரகசியம் என்பது வேறு, இறந்தவருக்கும் அல்லாஹ்வுக்கும் உண்டான ரகசியம் என்பது வேறு. ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த குடியாரர் இருக்கார்ல, நாளைக்கு உயர்ந்த சோனத்தில் நாளைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆலிம்ஷா, மிகப்பெரிய ஆலிம், முஃப்தி, பெரிய பயான் செய்யக்கூடியவர், மக்களால் நேசிக்கப்படக்கூடியவர், ரோல் மாடல் சொல்லக்கூடியவர் நாளைக்கு நரகத்தில் இருப்பார். ஏன்? உள்ளங்களை அறிந்தவர் அல்லாஹ். இந்த குடிகாரர் ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுருக்கலாம், அது இறைவனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கலாம். மழை எப்படி பெய்யுது, எல்லாரும் கேட்கக்கூடிய துவானால் தான் பெய்யுதா? இல்லை, அதில் யாரோ ஒரு இறைவன் நேசர் இருக்கிறார், இறைநேசர் இருக்கிறார், அவர் கேட்கக்கூடிய துவா தான் கபூலாயிருக்கு. அப்போ ஏன் நம்ம மலைக்கு போகும்போது கால்நடைகள், குழந்தைகள், பெரியவர்கள் அழைச்சிட்டு போகிறோம்னா கால்நடைகளுடைய இரக்கத்தின் பொருட்டால், இந்த பெரியவர்கள் யாராவது ஒரு துவா பிறக்கின் பொருட்டால் இந்த மழை பெய்யணும்னு சொல்லிட்டு. அப்போ மனிதர்கள் மத்தியில் ஏற்றத்தாழ்வு கிடையாது, இவன் மிஸ்கீனு, இவன் உயர்ந்தவன்லாம் கிடையாது. இறைவன் அவன் எதுவுமே செய்ய மாட்டான், மூமெண்ட்டே இருக்காது, பெரியவர்களை அலட்டிக்கலாம் மாட்டான், அவனை வெளி உலகத்துக்கே தெரியாது, அவன் பெரிய ஃபெமிலியர் ஃபேஸ்லாம் கிடையாது. ஆனால் அவன் இறைவனுடைய பார்வையில் மிகப்பெரிய தரஜா கொண்டவனாக இருப்பான். காரணம் ஏன்? அவன் சைலண்டாக சில அமல்களை செய்து கொண்டே இறைநேசனாக வாழ்ந்துட்டு இருப்பான். அப்போ இது யாரையும் நம்ம இவன் கெட்டவன் நல்லவன் டெஸ்டினேஷன் பண்ணக்கூடாது. குடிகாரன் இறந்துட்டான், நரகந்தான் போவான், நீ எப்படி முடிவு செய்யலாம்?
அது அவனுக்கும் அல்லாவுக்குமானதில் அவன் செய்த அமல்கள் நீ செய்த அமல்களோடு இறைவனை குசிப்படுத்தியிருக்கலாம், சந்தோஷப்படுத்தியிருக்கலாம், மகிழ்ச்சிப்படுத்தியிருக்கலாம். அப்போ அவனுக்கு இறைவன் உயர்ந்த சுனத்தை கொடுப்பான். இது ஒரு அடிப்படை விஷயம். இரண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இறந்தவர்கள் நான் சொன்ன மாதிரி அதிகமான சதக்கா ஜக்காத்துகளை வந்து நம்ம கொடுக்கணும், துவா செய்யணும். அவங்க இறந்த பின்னாடி அவங்க கபர் வேதனை நீங்குவதற்காக நம்ம அதிகமாக பிரார்த்தனை செய்யலாம். குரான்லேயே வசனம் வருது, உங்கள் இறந்தவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதிகமாக துவா செய்யுங்கள் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இதை வைத்து சில மூட நம்பிக்கைகளை உருவாக்கிட்டு அவர்கள் பேரில் வந்து பல்வேறு அனாச்சாரங்களை செய்யக்கூடிய விஷயங்கள், அதாவது நல்லடியாராக இருப்பார், ஆனால் அந்த நல்லடியார் சமகாலத்தில் இறந்த நல்லடியாரை கடவுள் அளவுக்கு கொண்டு போகிறது, அதாவது இறைவனுடைய தகுதிகளை தூக்கி அவர்கிட்ட கொடுத்து அவர் குடும்ப விசேஷங்கள் எல்லாத்துலேயும் அவரை தான் முன்னிலைப்படுத்துவதுங்கிற சில பழக்கங்கள் இருக்குது. நான் சொல்கிறது தர்காக்கள் என்பது இன்றைக்கி டெய்லியும் தர்கா உருவாகிட்டு இருக்கா. நல்லா யோசிங்களே, கிட்டத்தட்ட 300, 400, 500, 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நல்லடியார்கள் தான் இன்றைக்கி தர்காக்களாக இருக்காங்க. தர்காக்களை குறித்த நமது பார்வை என்பது வேறு. இங்கே அடக்கப்பட்டவர்களை மதிக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும், இல்லாட்டி அல்லாஹ் என்ன பண்ணிடுவான், நம்மளை தூக்கி நரகத்தில் போட்டுருவான். அந்த புரிந்துணர்வு நமக்கு இருக்குது. ஆனால் அவர்களின் பெயரால் இன்றைக்கி நாசகரம் நடந்துகிட்டு இருக்குல்ல, ஆடல் பாடல் நடந்துகிட்ருக்கு, கொண்டாட்டங்கள் எல்லா அனாச்சாரங்களும் நடந்துகிட்டு இருக்குல்ல. அப்போ அதை நம்ம கண்டிக்கிறோம் தவிர அவர்களை விமர்சிக்கலை. ஏன், அவருடைய தரஜாவை நாம் கொஞ்சம் கூட நெருங்க முடியாது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரியும். அப்போ அவர்களின் பெயரால் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி பல்வேறு மூட நம்பிக்கைகளில் மூழ்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. ஸோ ஆக நம்ம இறைவனை குறித்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம் உயிர் எங்கேருந்து வந்துச்சு, எங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது, எங்கே போய் அடையுதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் புரிந்து நம் மரணத்திற்கு முன்பாக, இந்த உயிர் எடுக்கக்கூடிய தருணத்திற்கு முன்பாக நேர்வழி பெறணும். ஏன், நீ உயிர் எடுக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் ஒரு பாட்டு கேட்டுட்டு இறந்துட்டீங்க, என்னாகும், நரகம்தான் செல்வீங்க. அப்போ அந்த இறுதி தருணத்தில் உங்களுடைய சூழல், உங்களுடைய மனநிலை என்பது ரொம்ப முக்கியம். அந்த சமயத்தில் உயிர் போகும்போது என் சொத்து போதே, சுகம் போதே, புள்ள போதே, பொண்டாட்டி போதே நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்ததற்கான எந்த ஒரு தகுதியும் இல்லை. இறுதி தருவாய் உங்களுக்கு ரொம்ப கொடூரமான தருவாயாக மாறிடுச்சு. உங்களுடைய ஹுப்பு, உங்களுடைய ஆசையெல்லாம் உலக ஆசை தான் முடிவு பண்ணிடலாம். ஆனால் 5 நேரம் தொழுது நல்ல சாலியான மனிதாக நம்ம வாழக்கூடிய சமயத்தில் இந்த இறுதி தருணத்தில் நாம் மறுமையில் வெற்றி அடைய வேண்டும் என்ற அந்த ஒரே எண்ணம் தான் மேலோங்கி இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நாம் வெற்றி அடைந்து விட்டோம். அதே போல் இந்த உயிர் என்பது இறைவன் எல்லாருக்கும் ஒரே இடத்துல எடுப்பது கிடையாது. சில பேருக்கு மக்கால் எடுக்கிறான், மதீனாவில் எடுக்கிறான், புனித இடங்கள் எடுக்கிறான். சில பேருக்கு கொடூரமாக ரொம்ப கேவலமான நிலையிலிருந்து எடுக்கிறான். அப்போ இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக மது போதையில் ஒருத்தன் உயிரை விட்டான் அப்படின்னு கேட்டேன்னா நிச்சயமாக அவன் சூழல் ஒரு மிகப்பெரிய அழிவை நோக்கி அது போயிருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த போனதுக்கப்புறம் அவனுடைய நிலையை குறித்து நாம் விமர்சனம் செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஸோ இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.